மானங்கட்ட விஜய் அவர்கள் இன்னைக்கு அண்ணன் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி அவர்களை கைதை கண்டித்து இன்னைக்கு சாலை மறியலில் தமிழ்நாடு முழுத எண்ணற்ற திமுகவினர் சிறைநிரப்பும் போராட்டம். ஏன்னா இது தற்கூரி அரசு. அவர் அவர் பேசுனதில் என்ன தவறு இருக்குது? பவுடர் அமைச்சர்னு சொன்னார், லாட்ரி அமைச்சர்னு சொன்னார், தண்ணி வரலைன்னாரு. என்ன தண்ணின்னாரு? நீங்களா ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எதிர்க்கட்சி தலைவர் நாளைக்கு சட்டமன்ற கூடுற நேரத்தில் நீ கைது பண்ணுறீன்னா, நீ தற்கொலை அரசை, நீ திமுக காரனை மிரட்டி பார்க்கணும்னு நினச்சின்னா ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். எதுக்கும் பயந்தவங்க இல்லை. நீ அவர் கைது பண்ணும்போது சொல்கிறாரு, இது ஜாலியாக நினச்சி போய்கிட்டு இருக்கார தவிர உங்களுக்கு பயந்து நீ அன்னைக்கு 40 பேரை கொண்டு அன்னைக்கு தூக்கி உனி சொட்டியை உடச்சிருந்தா இன்னைக்கு இதை நீ பண்ணியிருப்பியா? நீ அன்னைக்கு அநியாயத்துக்கு மக்களின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அநியாயத்துக்கு நல்லவராக இருந்தார். உன்னை கைது பண்ண விட்டதுனால உன்னை அன்னைக்கே செட்டையை உடச்சிரு உன்னை உள்ளதுக்கு வச்சுருந்தா இன்றைக்கி நீ பண்ணியிருப்பியா? நீ அவதூறு வழக்கு போடு, நீதிமன்றத்தில் சந்திக்கிறோம். நீ கைது பண்ணுறீன்னா என்ன பண்ணுவேன்? எவ்வளோ பேர்த்த கைது பண்ணுவேன்? திமுக கார 1.5 கோடி பேர்த்த கைது பண்ணி உள்ளே வச்சுருவியா? விவசாயிகள் போராட்டம் இங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். விவசாயிகளுக்கு தண்ணி வரலை, பட்னி பசுமா இறந்துக்கிட்டு இருக்கிறத கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு நீ கைது பண்ணுறீன்னா, நீ திருசா சொல்கிறத கேட்குற, திருசா சொல்கிறத நீ என்னென்ன கேட்பியா? நீ அம்மையார் ஜெயலலிதா கூட இந்த அவதூறு வழக்கில் யாரும் கைது பண்ணதில்லை. ஆனால் இன்றைக்கி இது நீ திருசா சொல்கிறான்னு சொல்லி கைது பண்ணுறீன்னா கேட்டால் நீ ஒன்றே பேசுன இவ்வளோ பேசிட்டோம்ல, கைது பண்ணிக்கியா? 3 எழுத்துனா என்ன? RSS 3 எழுத்து தான், பிஜேபி 3 எழுத்து தான். நீனா திருசா நினச்சிக்கிட்டா திருசான்ற பேரை பதிவு பண்ணாரா? திருசான்ற பேரை பதிவு பண்ணது பிஜேபி தலைவர், அவரை கைது பண்ணியா? நீ RSS மோடின்ற பேரை உச்சரிக்கிறியா? நீ அமித்ஷான்ற பேரை உச்சரிக்கிறியா? நீ திமுக காரனை தொட்டு பார்க்குறியா? தொட்டுப்பாரு, கைது பண்ணி சரியான ஆம்பளை நீ கைது பண்ணி அவரை உள்ள வை. எத்தனை நாளைக்கு உள்ளே வைப்ப? திருப்பி வந்து பேசதான் செய்வோம். எங்கள் எல்லாத்தையும் கைது பண்ணி சிறையில் வை. சிறையில் வச்சாலும் நாங்கள் பேசத்தான் செய்வோம். திமுகவின் ஒவ்வொரு தொண்டனும் இருக்கு வர போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிற? எவ்வளோ நாள் உள்ளதுக்கு வைக்க போகிற? நாளைக்கு சட்டமன்றத்தில் நீ வந்தால் அவர் என்ன சொன்னார்? வா சட்டமன்றத்தில் பார்த்துக்கலாம்னாரு. சட்டமன்றத்தில் பேசுவார்ன்ற பயத்தில் நீ கைது பண்ணியிருக்க. தற்கூரி அரசு, மானங்கட்ட அரசு கைது பண்ணி காவல்துறையை இன்னைக்கு காவல்துறையை ஏவல் துறையாக்கி அங்கே போராட்டம் கூட முடியும்னா கைது பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே அவதூறு வழக்கில் நீதிபதியை கைது பண்ணக்கூடாதுன்னு இருக்காரு. இன்றைக்கி 12 மணி நேரம். ஆனால் நீ காலையிலே அதிகாலையே கைது பண்ணுறீங்கன்னு அர்த்தம். என்ன வேணப்பற பார்ப்போம் அப்படின்ற. ஆனால் உனக்கு நீ அழிவால் ஆரம்பிச்சிருச்சு. நீ வரக்கூடிய தேர்தல் ஒவ்வொரு தேர்தலையும் நீ கட்டுத்தோக கூட வாங்க மாட்டேன். மக்களை சாணியை கரைச்சி ஊற்ற தான் போகிறான். நீ உன்னோட திட்டங்கள் அறிவிச்சிருக்கியா? அறிவிச்ச நாளைக்கு கேட்பாங்கன்ற காலி 3 மாதம் ஆகி போச்சு. மகளிருக்கு 2020 தரலை. எல்லா மகளிருக்கு அனைத்து பேருந்துலையும் இலவசம் சொன்னேன், அது கொண்டு வரலை. இது ஒன்று நாளைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கேட்பான்ற கண்டி ஏதோ ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி நீ கைது பண்ணுறீன்னா இது வன்மையாக கண்டிக்கிறா. அடக்குமுறைக்கு திமுக ஒருத்தர் அஞ்ச மாட்டோம். நீ எத்தனை மண்டலத்தில் வை, கொண்டு சிறைச்சாலையில் வை. ஒரு முறைக்கு எங்களை அடக்குமுறை நீ கைது பண்ணிப்பாரு, எங்கள் மயிறு கூட தலைவனுங்காது. நீ என்னென்ன முடிஞ்ச பண்ணிக்க, நீ எத்தனை வழக்கெல்லாம் போட்டுக்க. நாங்கள் உடைய தற்கூரி அரசு, மானங்கட்ட விஜய், மானங்கட்ட விஜய், தற்கூரி விஜய், முதல்வர் இல்லை தற்கூரி விஜய் தான். இப்படி பேசிக்கிட்டே இருப்போம். நீ எத்தனை வழக்கெல்லாம் போடு, அடக்குமுறைக்கு ஒருபோதும்